சென்னை சாலை கிராமத்துல ஒரு மெடிக்கல் ஓனர் எனக்கு அறிமுகமாகுறார். அந்த மெடிக்கல்ல இருந்து தான் ராஜா சார் வீட்டுக்கு மருந்துகள்லாம் போகுது. ஓ! அவர் அடிக்கடி ராஜா சார் வீட்டுக்கு போவாரா, பிரசாத் ஸ்டுடியோக்கு போவார் போல இருக்கு. அவர்கிட்ட நான் சொன்னேன், "அண்ணா எனக்கு ராஜா சார ஒரு முறை பார்க்கணும்னு." "எவ்வளவோ பேர நான் கூட்டிட்டு போறேன். இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா? இவ்ளோ தானே விடு, நான் கூட்டிட்டு போறேன்." அப்படின்னாரு. அவரும் இந்த உதவியாளர் மூலமா தான் போகணும். அவர் சொன்னாரா, "இல்ல அந்த பொண்ணு ஏற்கனவே எனக்கு ஃபோன் பண்ணாங்க. நான் வேணான்னு சொல்லிட்டேன். அந்த பொண்ணு வேணாம்." இவர் என்ட்ட கேட்கிறாரு, "உனக்கும் அவருக்கும் என்ன பிரச்சனை?" நான் சொன்னேன், "எனக்கு அவர் யாருன்னே தெரியாது. ஃபோட்டோ கூட நான் பார்த்ததில்ல. ஏன் இப்படி சொல்றாருன்னு எனக்கு தெரியல." "இல்ல யாரா இருந்தாலும் அவர் மூலமா தான் நம்ம ராஜா சார பார்க்கணும். அதனால நீ ஒண்ணு பண்ணு. உனக்கு தான் சசிகுமார், சமுத்திரக்கனிலாம் நல்லா தெரியும்ல. சசிகுமாரோட தலைமுறைகள் படத்துக்கும் ராஜா சார் தான் மியூசிக். சமுத்திரக்கனியோட அப்பா படத்துக்கும் ராஜா சார் தான் மியூசிக். நீ அவங்க மூலமா வந்து பார்த்துறேன். நீ ஏன் இவர்ட்ட கேட்டுட்டு இருக்க?" அப்படின்னாரு. நான் சொன்னேன், "சசிகுமார், சமுத்திரக்கனி இவங்க 2 பேர்கிட்டயும் இதுவரைக்கும் சினிமால நான் எந்த உதவியுமே கேட்டதில்ல. இத்தனைக்கும் என்னுடைய கணவர் சினிமால எடிட்டர் ஆகணுன்ற முயற்சியில இருக்கிறார். நான் சினிமால என்னுடைய கதைகள எடுத்துட்டு நான் சினிமாக்கு வரணுன்ற முயற்சியில இருக்கேன். எதையுமே நான் அவங்க கிட்ட கேட்டதில்ல. இதையும் கேட்க மாட்டேன். ஆனா ஒண்ணே ஒண்ணு அவர்கிட்ட சொல்லுங்க. என்னைக்கு இருந்தாலும் என் பேச்சால நான் ராஜா சார சந்திப்பேன். ம். ஃபோன்ல சொல்றேன். அ அத வந்து கோவமா வேற சொல்லுவோமா? அவர்ட்ட சொல்லுங்கண்ணா. என்னைக்கு இருந்தாலும் ராஜா சார என் பேச்சால சந்திப்பேன். சொல்லுங்கண்ணா. ஏம்மா கோவப்படுற? இல்ல நீங்க இப்படியே சொல்லுங்க. என் பேச்சால நான் ராஜா சார சந்திப்பேன்னு சொல்லுங்க அப்படின்னு. கோவப்படாத. அவர் பக்கம் ஏதாவது நியாயம் இருக்கலாம். யாருன்னே தெரியாத ஒருத்தருக்கு எப்படி அப்பாயின்ட்மென்ட் குடுக்குறது அப்படின்னு அவர் யோசிக்கலாம். ஏன்னா பல வருஷமா அவர் எனக்கு தெரிஞ்சவர். ஏன் இப்படி தடுக்கிறாருன்னு தெரியலன்னப்போ, நான் திரும்ப திரும்ப அவர்ட்ட சொன்னது, என் பேச்சால என்னைக்காவது ராஜா சார நான் சந்திப்பேன். சொல்லிடுங்கண்ணா. யார்கிட்டயும் நான் போய் ராஜா சார பார்க்க உதவி பண்ணுங்க. நான் கேட்க மாட்டேன் அப்படின்னு. ஒரு 1 1/2 வருஷம் கழிச்சு, பஞ்சு அருணாச்சலம் சாரோட பொண்ணு அமெரிக்கால இருக்காங்க சார். அவங்க எனக்கு ஃபோன் பண்ணாங்க. என் பொண்ணோட பரதநாட்டிய அரங்கேற்றம் சென்னையில நடக்குது. நீ நிகழ்ச்சிய தொகுத்து வழங்குறியான்னு கேட்டாங்க. சரிங்க்கா நான் பண்றேன் அப்டின்னேன். நான் அமெரிக்காவுக்கு சொற்பொழிவுக்கு போனதுனால அவங்களுக்கு என்ன தெரியும். அழைப்பிதழ் அனுப்பியிருந்தாங்க. தலைமை இசைஞானி இளையராஜான்னு இருந்தது. எனக்கு அவ்ளோ சந்தோஷம் சார். நானே ஃபோன் பண்ணி, "அக்கா ராஜா சார் வராரா?" எங்க குடும்பத்தில ராஜா மாமா இல்லாம எந்த ஃபங்ஷனுமே இருக்காது. அவர் கண்டிப்பா வருவார். ஃபுல்லா இருப்பாரான்னு. ஃபுல்லா இருப்பார். எனக்கு அவ்ளோ சந்தோஷம் சார். நான் மேடையில பேசுறேன். ராஜா சார் வரிசையில உட்கார்ந்து அப்படி ரசிச்சாரு சார். கை தட்டுறாரு, இப்படி கை காமிக்கிறாரு. நான் அவர பார்த்து பார்த்து பேசுறேன். நான் காத்துக்கிட்டு இருந்த அந்த ஒரு தருணம். தருணம் இருக்கு இல்லையா? என் பேச்சால நான் ராஜா சார சந்திப்பேன். நான் பேசுறேன். அவர் வரிசையில உட்கார்ந்து கேட்கிறார். எனக்கு அவ்ளோ மகிழ்ச்சி சார். அப்புறம் அந்த நிகழ்ச்சியில அவர் எனக்கு பொன்னாட போர்த்துனார். பொன்னாட போர்த்தும்போது, "நல்லா பேசுறியேன்னாரு." எனக்கு அவ்ளோ ஒரு மகிழ்ச்சியா இருந்தது. எனக்கு அது போதும்ன்னு தோணுச்சு சார்.